ஒரிஜினல் மயிலம்பாடி வளர்ப்புட்டி தேவைப்படுதா நம்ம பண்ணைக்கு வாங்க, சூப்பர் குட்டியாக எடுத்துக்கலாம். இல்லை இப்போ தான் முதல்ல குட்டி வாங்குதாரு, குட்டி கவனமாக பார்த்து செக் பண்ணி பக்காவாக ஏற்றுங்க, ஏதோ டேமேஜ் ஆயிராம வாங்க. நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, திருநெல்வேலி மாவட்டம் புதுமணியில் சாகுல் பாய் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தையில் வந்து குட்டிகள்லாம் அவரே எடுப்பாப்புல. அதுபோக வந்து ஒரு 30 குட்டி 40 குட்டி இந்த மாதிரி வளர்த்தாப்புல. இன்றைக்கி ஒரு 100 குட்டி வரைக்கும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி ஒரு வருஷத்தில் கொஞ்சமாக ட்ரை பண்ணி இன்றைக்கி 100 குட்டி வளர்க்க போகிறாப்புல. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ அவர் கேட்டாப்புல நம்மகிட்ட ஒரு 50 குட்டி நல்ல குட்டி எடுத்தாங்க பயஞ்சு கேட்டாப்புல. இது எல்லாமே சராசரியாக 16 கிலோ, உயிரிடை பார்த்தீங்கன்னா 15 கிலோக்கு மேலே 17 கிலோக்கு உள்ள ஆவரேஜ் 16 கிலோ சூப்பர் குட்டி எடுத்து கொடுத்துருக்கோம். அவர் நல்லபடியாக வளர்க்கட்டும், நம்மள்ட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாப்ல. பாய் உங்களை நம்பி முதல்ல எடுக்கிறேன், எனக்கு நல்ல குட்டியாக எடுத்தாங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்குன்னு சொல்லியிருக்காப்ல. இந்த குட்டி எடுத்து கொடுத்துட்டு என்ன விலைக்கு எடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்கேன். இதை நம்ம 3.5 மாதம் வளர்த்தா என்ன லாபம் கிடைக்கும், நம்ம மாதம் 5 கிலோ வெயிட் ஏற்றணும், அன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட் போகும், எல்லா விஷயம் டீட்டெயிலாக அவர்கிட்ட சொல்லியிருக்கோம். இதுதான் நம்ம ஆரம்பத்துலேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ஆள் குட்டி மட்டும் எடுத்து கொடுக்க மாட்டேன், இந்த குட்டி எடுத்து கொடுத்தா லாபம் இருக்குமா, இப்போ என்ன விலைக்கு எடுக்கிறோம், விற்கும் போது குட்டி லாபம் இருக்குமாங்கிற பக்காவாக செக் பண்ணி தான் எடுத்து கொடுக்குறது. இது எல்லாமே வெயிட் போட்டு கனெக்ட் பண்ணி தான் அவர்கிட்ட கொடுக்குறோம். ஆவரேஜ் 16 கிலோ சரிங்களா. அதுக்கப்புறம் மெனக்கிட்டு நம்ம போய் நெல்லூர் போகிறேன், ஆந்திராவில் போய் நெல்லூர் திருப்பி எடுக்க போகிறேன், அதான் நல்ல வெயிட் ஏறும் வைக்க அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம ஊர் குட்டியிலே ப்ராப்பராக தரமான ஒரிஜினல் பீடு குட்டி எடுத்து வளர்த்தினா கண்டிப்பாக மாதம் 5 to 7 வெயிட் உறுதியாக ஏறுங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதுக்கப்புறம் ஆந்திராவில் வண்டி டிரான்ஸ்போர்ட்டு அவ்வளோ செலவு இருக்குது, இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீ முதல்ல உங்களுக்கு என்ன தோணுதுன்னு தெளிவாக யோசிங்க. 1000 பேர் 1000 சொல்லலாம். நிறைய வீடியோ, நான் என் வீடியோ இருந்தாலும் சரி, யார் வீடியோ பார்த்தாலும் சரி, உங்களுக்கு நிறைய சிந்தனைகள் வரலாம். இதில் எது பெஸ்ட்டாக இருக்கும், நம்ம எது வாங்கி வளர்த்தா லாபம் இருக்கும், எது கரெக்டு, எது நமக்கு லாபம் வரும், எது நஷ்டம் வரும் தெளிவாக புரிஞ்சு பண்ணுங்க சரிங்களா. நான் இதே மாதிரி வண்டியில் அலைஞ்சிட்டே தான் இருந்தேன். நீ வாழ்க்கையில் பிஸ்னஸ் அடுத்த லெவல் கொண்டு போய் இன்றைக்கி நம்ம உட்காந்து பிஸ்னஸ் பார்க்குற அளவுக்கு வளர்ந்துருக்கோம் சரிங்களா. இந்த மாதிரி எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறுங்க.